வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கார்த்திக் ரேவதி சீரியலில் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாமுண்டீஸ்வரியை பயங்கரமாக எதிர்த்து பேசுகிறாங்க ரேவதி. உங்கள் கூட இனிமேல் நான் சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இனிமேல் என் மாமா கூட மட்டும்தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக தெறிக்க விட்டுருக்காங்க நம்ம ரேவதி. ஏர்போர்ட்டில் வந்ததுமே கார்த்திக் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, உன்னையும் என்னையும் தான் உங்கள் அம்மா பிரிக்க பிளான் போட்டதே ரேவதி. இது தெரியாமல் இவ்வளோ நாளாக நீ இருந்திருக்க. அவங்க தான் இந்த மாதிரி பிளான் போட்டு உன்னை கனடாவிலேயே இருக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? அம்மா இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணுறாங்களா? ஆமாம், நீ நானும் சேரக்கூடாது, ஏன்னா நானும் நீயும் இங்கே சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சொல்லிவிட்டு எல்லா உண்மையும் ரேவதி கிட்ட சொல்கிறாரு நம்ம கார்த்திக். ரேவதி இதை கேட்ட உடனே செம ஷாக் ஆகுறாங்க. ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க, மாமா இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன், இருங்க. ஒன்று உங்கள் கூட எங்கள் வீட்டில் வாழணும், இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே வரணும். இதுதான் என்னுடைய முடிவு. உங்கள் கூட வாழ போகிறேன். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். நான் முடிவு எடுக்கிறேன். இப்போவே போய் எங்கள் அம்மா கிட்டே கேட்குறேன். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்றாங்க. சரி ரேவதி அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக். நேராக வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே காலடி வைக்கிறாங்க. நின்றுட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நான் கார்த்திக்கை மறந்தேன்னு எதுக்கு என்கிட்ட பொய் சொன்னீங்க? நானும் அவரும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கோம். ஆனால் உண்மையாலுமே ஆக்சிடெண்ட் ஆகி மறந்தது போல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக மாற்றிட்டீங்க. அது எப்படி சொல்லுங்கம்மான்னு சொல்லி நம்ம ரேவதி கேட்குறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், அதனால தான் இப்போ கேட்குறேன், உண்மையை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, சரி அவன் சொன்னதை நம்பிட்டு என்கிட்ட பேசாத. உன் மேலே அக்கறை உள்ளதா நான் மட்டும்தான். ஆனால் அப்போல்லாம் இருந்து நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டேன். அவன் இப்போ சொன்னதை வச்சு நீ எப்படி நம்புற? எப்படி இதெல்லாம் நீ கேட்குற? ஏன் இப்படி பேசுகிற? சொல்லு ரேவதின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அம்மா நான் ஏன் பேச? நான் இங்கே வரலை. எனக்கு இப்போது ஒரே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அதை மட்டும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் விட்டுடுங்க. நான் வேறு எதையும் உங்ககிட்ட கேட்கல. என்ன எதுக்கு கனடாவுக்கு பொய் சொல்லி அனுப்புனீங்க? அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரேவதி. அப்படி பொய் சொல்லி என்னை எதுக்கு கனடாவுக்கு அனுப்புனீங்க? அதை முதல்ல சொல்லுங்கள். அவசியம் என்ன? இல்லை உங்களுக்கு என்ன அப்படின்றாங்க ரேவதி. நான் எது செஞ்சாலும் உனக்கு நல்லது தான் செய்வேன் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்படி சொல்லிவிட்டு என்ன அக்கறையாக இருந்தாலும் எதுக்கு என்ன கனடா அனுப்புனீங்க? என்ன விஷயம்? என்னையும் மாமாவும் பிரித்து வைக்க தானே கனடாவுக்கு அனுப்புனீங்க. அந்த உண்மை இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்கம்மா. நான் மாமா கூட தான் வாழ்வேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. நம்ம ரேவதி திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி அவன் சொன்னதுக்காக என்கிட்ட நீ எதிர்த்து பேசுகிறியா அப்படின்றாங்க. ஆமாம்மா, இப்போ நான் என் மாமா பேச்சை தான் கேட்குறேன். இப்போ ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் இங்கே வாழ்வோம், இல்லையா நான் எங்கள் மாமா கூடவே போய் வெளியில் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதி. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, சரி இப்போ நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நான் துப்பாக்கி எடுத்து சுட்டுப்பேன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி மிரட்டுறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, தாராளமாக சுட்டுக்கோங்க, இந்த தடவை தடுக்கவே மாட்டேன். இப்போவே சொன்னீங்கன்னா நான் என் மாமா கூட இங்கே வந்து வாழ்வேன், இல்லையா என் மாமா கூட வெளியே போய் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதி. பேக் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு வெளியே கிளம்புறாங்க. அப்போ சந்திரா போய் அவங்கள தடுக்கிறாங்க. சந்திராவை ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அந்த சீன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்மையாகவும் இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.